ஹாய் டீச்சர்ஸ், குட் ஈவினிங். இப்போ வந்து மே 22 எல்லாருமே வந்து இந்த ஸ்பெஷல் டெட்டுக்காண்டி வந்து எப்படி நம்ம படிக்கிறது, நம்ம என்ன பண்றது, நம்ம பாஸ் பண்ணிடுமா அப்படிங்கிற ஒரு கவலையோட இருப்பீங்க. ஏன்னா ஸ்கூல் பார்க்குற டைம் ஆச்சு, கிட்டத்தட்ட வந்து ஜூன் 1 ஸ்கூல் அப்படிங்கும்போது 8 நாள் தான் இருக்குது. எல்லாருமே அந்த ஒரு சர்க்கம்டென்ஸ்குள்ள வந்து வந்திருப்போம். சரிங்களா? நம்ம அடுத்து நம்ம 40 நாள்ல வந்து நம்ம எப்படி ஸ்பெஷலாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு வெக்கேஷன்லாம் போயிட்டு பேப்பர் வேலேஷன் முடிச்சுட்டு ரிசல்ட் எல்லாம் வந்து அந்த ஒரு இதுக்குள்ளலாம் முடிச்சுட்டு இந்த ஸ்கூலுக்குள்ள வந்து உட்காந்து இருப்போம். சரிங்களா? ஏன்னா 1 வீக் முன்னாடியே டீச்சர்ஸ் எல்லாமே வர சொல்லிடுவாங்க. இப்போ நம்மளோட மைண்ட்ல இப்போ ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஸ்பெஷல் டெட்டை வந்து எப்படி வந்து கிராக் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அந்த கவலை விடுங்க. அதுக்கு தான் வந்து நம்ம டீம் வந்து இருக்கிறாங்க, நாங்க இருக்கோம். உங்களை பாஸ் பண்ண வைக்கிறது வந்து எங்களோட கடமை. சரிங்களா? இதை ஏன் நான் இவ்வளவு ட்ரஸ்டபிளா சொல்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2012 இருந்து இந்த ஃபீல்ட்ல நான் இருக்கிறேன். அதாவது நம்ம சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான். டிஎன்பிஎஸ்சியா இருந்தாலும் சரி, டெட்டா இருந்தாலும் நமக்கு சோர்ஸ் வந்து 6th இருந்து 12th வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் தான். ஸ்கூல் புக்கை தாண்டி டிஎன்பிஎஸ்சிலாவது அவுட் ஆஃப் சோர்ஸ் சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 100% வந்து ட்ரஸ்டபிளா சொல்றேன், ஸ்கூல் புக்கை தாண்டி ஒரு கொஸ்டின் கூட டெட் எக்ஸாம்ல வெளியில போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ டிஎன்பிசி வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் இதுதான் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி படிக்கலாம். பட் வந்து டெட்டுக்கு அந்த ப்ரிடிக்ஷனே கிடையாது. ஏன்னா எப்படினாலும் எங்க இருந்தாலும் கேட்கலாம், இதுதான் இம்பார்ட்டன்ட், இது இம்பார்ட்டன்ட் இல்லை, இங்க வந்து கொஸ்டின் ஏரியா, இது கொஸ்டின் ஏரியா இல்லை அப்படிங்கிற ஒரு தாட்டே கிடையாது. எப்படி இருந்து எங்க இருந்தாலும் கொஸ்டின் கேட்கலாம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு லைன் பை லைனா வந்து படிக்கணும். எப்பவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வைக்கிற டெஸ்ட் வந்து எப்பவுமே ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2012 டெட் எக்ஸாம் வச்சாங்க. அப்போ வந்து அந்த டெட்டுங்கிற வார்த்தையை நம்ம அப்பதான் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அதாவது படிக்காம எப்படி கேட்பாங்கன்னு ஒரு நமக்கு ஒரு சிலபஸ் அந்த ஒரு கவர் பண்றதே தெரியாது. ஆனா நம்ம போய் எக்ஸாம் எழுதிருப்போம். போட்ட வந்து ஒரு மாசத்துல வேலை பாஸ் பண்ண 90 மார்க் எடுத்த அத்தனை பேத்துக்கும் வந்து வேலை. அதுக்கப்புறம் வந்து அவன் கொண்டு வந்தான். இப்ப 2014, 17, 23 அந்த மாதிரி கொண்டு வரும்போது எல்லா கொஸ்டின் இப்ப லாஸ்டா நடந்த டெட் கொஸ்டின்லாம் வந்து 82 வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த 7% அந்த மக்களும் வந்து பாஸ் ஆயிருக்க மாட்டாங்க. 75 வச்சதுனால அந்த 7% வந்து பாஸ் ஆயிருக்காங்க. அப்ப 82 வச்சிருந்தாங்கன்னா இன்னுமே ரொம்ப கஷ்டம். அது ஒரு பெரிய டிராபேக். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஸ்பெஷல் டெட்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போடும்போதே நம்ம கண்டிப்பா வந்து எழுதி பாஸ் பண்ணிச்சுக்கணும். நான் வர்ற காலத்துல நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணணும், மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சில ஒர்க் பண்ணணும்னாலே வந்து இந்த டெட் வந்து கம்பல்சரி. நம்மளோட பயோடேட்டாவோட இந்த டெட் சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணி வச்சுக்கணும். அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸும் எழுதணும். 5 வருஷம் நீங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு 5 வருஷம் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து எழுத தேவை கிடையாது. ஆக மொத்தம் 55 வயசுல வந்து எழுத கிடையாது. நீங்க 54 வயசா இருந்தாலும் டெட் எக்ஸாம் எழுதணும். ஏன்னா அப்படி நம்ம கிட்ட என்கொயரிஸ் வந்திருக்காங்க, நம்ம கிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணி படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால நாங்கள் இதை எப்படி படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த கவலையே விட்டுருங்க. நான் வந்து ஒரு ஃபுல் வந்து ஒரு 40 days வந்து கிராஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். என்னன்னு சொல்லிட்டு அதை பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாவே நம்ம பார்த்துருவோம். ஸ்பெஷல் டெட் வந்து ஜூலை 4-5 நடக்குது. எப்படி படிக்கிறதுப்பா, எப்படி பாஸ் ஆகுறது என்ற கவலைப்பட்டு இருக்கீங்களா? அந்த கவலையை விடுங்க, நாங்க இருக்கோம். நீங்க வந்து கண்டிப்பா பாஸ் பண்றதுக்கு நாங்க வந்து உங்களுக்காண்டி உழைக்கிறோம், நாங்க பண்றோம். சரிங்களா? 40 days கிராஸ் கோர்ஸ்ல வந்து நம்ம என்னெல்லாம் கொடுக்க போறோம், அதாவது 6th இருந்து 12th வரைக்கும் வந்து சிலபஸ் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிடும். ஆன்லைன் கிளாஸஸா இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணிடுவோம். அது தவிர்த்து வந்து பாக்ஸ் கண்டென்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதுக்கு வந்து தனியா வந்து நம்ம புக்கே கொடுக்குறோம் பாக்ஸ் கண்டென்ட்டுக்குன்னு சொல்லிட்டு. சயின்ஸுக்கு பாருங்களேன், ஃபுல்லா பாக்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அதே மாதிரி வந்து இது வந்து இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் நம்ம புக்ஸ் கொடுக்குறோம். அதே பாக்ஸ் கண்டென்ட் வந்து தமிழ் மீடியத்துக்கும் நம்ம ஃபுல்லாவே வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் அதுக்குமே நம்ம தனியா மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்குறோம். அதுக்கும் தனியா புக்கு கொடுத்து அதை வந்து டெஸ்ட் வச்சிருவோம். அதை தவிர்த்து டெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அது ஃபுல்லா அனலைஸ் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணி அதுக்கு தனியா நம்ம டெஸ்ட் வச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ், இது 2 தான் வந்து 5 சப்ஜெக்ட்ல வந்து இது 2 தான் கஷ்டம். நாங்க எப்படி படிக்க போறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது ஒமிட் பண்ணிடுவாங்க. ஆனா நிறைய பேருக்கு தெரியாது இதுதான் மார்க் ஸ்கோரிங் ஏரியான்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து 30க்கு 25 மேல எடுக்க வைக்கிறது வந்து எங்களோட பொறுப்பு. சரிங்களா? கம்ப்ளீட்டா எங்களை நம்புங்க, நாங்க கண்டிப்பா வந்து பாஸ் பண்ண வச்சிருவோம். அந்த மாதிரி நம்மளோட மெட்டீரியல்ஸ் இருக்கும், நம்மளோட கைடன்ஸ் வந்து இருக்கும். இது வந்து நம்ம நோட்டிபிகேஷன் 13/2/2026 வந்து இந்த டெட் ஸ்பெஷல் டெட் நோட்டிபிகேஷன் வந்தது. பாருங்க, 4/7/2026 வந்து பேப்பர் 1, 5/7/2026 வந்து பேப்பர் 2. இது கம்பல்சரியா நடக்கும். கேன்சல் ஆகுறதுக்கு வாய்ப்பு 100% வந்து கிடையவே கிடையாது. சரியா? அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நார்மல் டெட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நார்மல் டெட் வந்து மே 21, இன்னும் ஒரு 9 நாள் இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாசம் இந்த லாஸ்ட்ல நம்ம கால்ஃபர் பண்ணாலுமே வந்து நமக்கான எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் லாஸ்ட் இல்லாட்டி செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நார்மல் டெட் எக்ஸாம் இருக்கும். அவங்களும் வந்து ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதுல வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்க போறோம், அதாவது இதற்கான ஃபீஸ் வந்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். இதுக்கான ஃபீஸ் வந்து மொத்தம் வந்து 8,000 ரூபாயில உங்களுக்கு என்னென்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் கைடன்ஸ் கொடுக்குறோம். அதை தவிர்த்து ஃபுல் புக்ஸ் கொடுக்குறோம் மெட்டீரியல்ஸ். அதை தவிர்த்து வந்து டெஸ்ட் பேட்ச்,
இந்த 3 விஷயம் வந்து நம்ம ப்ராப்பரா வந்து பண்ண போறோம். இதுல வந்து நிறைய பேர் கேக்குறீங்க இது என்னென்ன புக்ஸ் மேம் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 8000 பேக்கேஜ்ல வந்து நீங்க என்னென்ன கிராஸ் கோர்ஸ் வந்து 8000ல நீங்க என்னென்ன புக்ஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். என்னென்ன புக்ஸ் கொடுக்க போறோம் அப்படிங்கறது வந்து நம்ம விஷுவலா வந்து காமிச்சிருவோம். இந்த 8000ங்கிறது வந்து நீங்க ஸ்பெஷல் டெட் பாஸ் பண்றதுக்கான ஒரு கீ அப்படின்னே வந்து வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து நம்மளோட கைடன்ஸ் வந்து ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து இந்த கிராஸ் கோர்ஸ்ல வந்து 50 டீச்சர்ஸ் மட்டும் நம்ம வந்து ஜாயின், அதான் எங்களுக்கு ஒரு டார்கெட்டா இருக்கு. 50 பேர்த்த நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அதுல வந்து 48 பேரை வந்து நம்ம பாஸ் பண்ண வைக்கிறது. சரிங்களா? அதனால வந்து லிமிடெட் சீட் தான் வந்து இதுல இருக்கும். அதாவது நம்ம இன்னைக்கு வியாழக்கிழமை, வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாள் ஜாயின் பண்ற டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 8000 தான். அதுக்கு மேல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 10,000 ஃபீஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற உங்களுக்கு மட்டுமே வந்து இந்த 3 நாள் ஜாயின் பண்றவங்களுக்குமே வந்து 8000. என்னென்ன புக்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தமிழுக்கு வந்து ஃபுல்லா எல்லாமே கவர் பண்ண, உரைநடை, இலக்கியம் எல்லாமே கவர் பண்ண இந்த ஒரு புக்கு கிட்டத்தட்ட 300 பேஜுக்கு மேல. அதை தவிர்த்து வந்து 6th இருந்து 12th வரைக்கும் இருக்க இலக்கணம், இந்த 2 புக் வந்து கொடுத்துருவோம். அந்த 8000 பேக்கேஜ்ல வந்துடும். அதை தவிர்த்து வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வெக்காபுலரிக்கு வந்து தனி புக்கு, வெக்காபுலரி அண்ட் கிராமர் ஃபுல்லாவே இதுல கவர் ஆயிரும். இடியம்ஸ், ஹோமோஃபோன்ஸ், பஞ்சுவேஷன்ஸ் அண்ட் சிலாபிஃபிகேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அது எல்லாமே வந்து கவர் ஆயிரும். அதை தவிர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா புக் பேக், இப்போ வந்து தமிழ் மாதிரி இங்கிலீஷ்லயும் கேட்டாங்க, புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டாங்க. அதனால அதுவுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே கவர் ஆயிரும். அதை தவிர்த்து வந்து எஜுகேஷனல் சைக்காலஜி டாபிக் வைஸ் இருக்கிற பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதை தவிர்த்து இது வந்து காமனா வந்து 2 மேஜர் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறது. அது இதை வந்து பிரிப்பாங்க, சயின்ஸ் மேஜர் அண்ட் ஆர்ட்ஸ் மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சயின்ஸ் மேஜருக்கு வந்து சயின்ஸ்ல இருந்து 30 கொஸ்டினும், மேக்ஸ்ல இருந்து 30 கொஸ்டின்ஸ் வரும். இந்த மேக்ஸ் இந்த சயின்ஸ் 30 கொஸ்டினுக்கு நம்ம என்னென்னலாம் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா, புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு வந்து தனியா புக், இது வந்து இங்கிலீஷ் மீடியம், இது மாதிரி தமிழ் மீடியத்துக்கு கொடுத்துருவோம். அதை தவிர்த்து வந்துட்டு பாக்ஸ் கண்டென்ட் ஃபுல்லா 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட், இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஒன்லைனர். அதுக்கப்புறம் மேக்ஸ் 30 கொஸ்டினுமே வந்து ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தா கேட்பாங்க. இது மாதிரி வந்து ஸ்கூல் புக்ஸ் மேக்ஸ் ஃபுல்லாவே வந்து கவர் ஆகுது. வந்து இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியத்துக்கு வந்து கொடுத்துருவோம். இதே மாதிரி வந்து நம்ம சோசியல் மேஜருக்கு என்ன கொடுக்குறோம்னா அதே மாதிரி தான் இங்கிலீஷ் மீடியம் பாக்ஸ் கண்டென்ட், இது வந்து சயின்ஸ் மேஜருக்கு. சோசியல் மேஜருக்கு இதே இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் கண்டென்ட் புக் 1, அதை தவிர்த்து நம்ம அகாடமியோட பாலிட்டி புக்கு, ஐஎன்எம் புக்கு, ஹிஸ்டரி புக்கு, இது எல்லாமே வந்துடும். இந்த 8000க்கு வந்து இது ஒர்த்தபிள் அப்படின்னே வந்து சொல்லலாம். நீங்க வந்து கண்டிப்பா ட்ரஸ்ட் பண்ணுங்க. உங்களை பாஸ் பண்ண வைக்கிறது வந்து எங்களோட பொறுப்பு அப்படின்னே வந்து சொல்லுங்க. வேற ஏதாவது டீடைல்ஸ் தேவைப்பட்டது, இந்த பேட்சோட இந்த கிராஸ் கோர்ஸோட டீடைல்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு இதை தவிர்த்து வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா வந்து எங்க டீம் வந்து எனி டைம்னாலும் உங்களுக்கு வந்து அதற்கான சொல்யூஷன் வந்து கொடுப்போம், ஆன்சரும் வந்து பண்ணுவோம். ஓகே, இதை பத்தின டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா அகாடமி நம்பருக்கு கால் பண்ணுங்க. ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ணுங்க. உங்களை பாஸ் பண்ண வைக்க வேண்டியது வந்து எங்களோட கடமை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ.